ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நேற்றும் என்றும் என்று மாறாத நிலையான மாறாத கர்த்தரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்றென்றும் உண்மையுள்ள கர்த்தரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவரே துதிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேளையில சுவாமி, நாங்கள் பல இடங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் வந்து சேர்ந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தாரோம். உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இந்த நேரத்திலும் நாங்கள் கற்றுக்கொள்கிறதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்க தேவையான நல்ல ஞானத்தையும் ஆலோசனைகளையும் கட்டளையிடும். இப்பொழுதும் கொடுக்கப்பட்ட அந்த ஜெப குறிப்பை உங்களுடைய பாத்திர வைக்கிறோம். எஸ்தருக்காக, எஸ்தருடைய குடும்பத்தின் பிரயாணத்துக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சூழ்நிலைகள் ஒரு மாதிரி பயங்கரமான சூழ்நிலைகளாய் இருந்தாலும் எல்லாவற்றின் மேலும் ஆளுகையையும் எல்லாவற்றையும் அதிகாரத்திலும் வைத்திருக்கிற தேவன் பிள்ளைகளுடைய ஃப்ளைட்டை பத்திரமா வந்து சேர நீர் கிருபை பாராட்டும்படியாய் உண்மையை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். நம்மளுடைய பிரயாணம் நாளை தினத்துல புறப்படும் போது ஆண்டவரே சாட்டர்டே வந்து இங்க சேர வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கிறது நீர் அறிவீர். கிருபையாய் அவங்களுடைய பிரயாணத்துல கூட இருந்து ஆங்காங்கே லே ஆஃப் இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும், ஒவ்வொரு ஏர்போர்ட்ஸ்ல ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆண்டவரே நீர் தாமே உங்க பிள்ளைகளோட எல்லாம் கூட இருந்து கரெக்டா இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே கிடைக்கவும் பாதுகாப்பாய் பத்திரமாய் ரொம்ப டிலே இல்லாம சரியா வந்து சேர நல்ல சுகத்தோடு பலத்தோடும் வந்து சேர ஆண்டவரே நாங்க உண்மையை நோக்கி பார்க்கிறோம். இன்னைக்கு ஃப்ளைட்டு ரொம்ப ரிஸ்கியா இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆனா நீர் உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்வதில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். எது எப்படியா இருந்தாலும் நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறபடினால நாங்க உண்மையை நோக்கி பார்க்கிறோம். தயவாய் பிள்ளைகளை காத்து பத்திரமாய் வந்து சேர உதவிச்சு தாழ்த்தி உடைய கருத்துல இப்ப கொடுக்குறோம். நீர் பெற்றுக்கொள்ளோம். விடுதலையோடு இந்த ஸ்டடியில நாங்க பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யும். நீரையே ஆசீர்வதியும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம கடந்த வாரத்துல 13ஆம் அதிகாரத்தை முடித்தோம். அதுல பாபிலோனுடைய எச்சரிப்பு, பாபிலோன் தேசத்துக்கும் பாபிலோன் தேசத்தின் மக்களுக்கும் கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பை நாம் பார்த்தோம். அதுல கடைசியா வாசித்தோம், இதெல்லாம் கட்டாயம் நிறைவேறும், இதையெல்லாம் நான் உரைத்தேன், அது நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்வதாக நாம் பார்த்தோம். இப்பொழுது 14ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். இதுவும் தான் பாபிலோனுக்குரிய எச்சரிப்பின் தொடர்ச்சியா இருந்தாலும் இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒருவேளை இதை பார்த்தா யாருன்னு கேட்டா நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க இல்ல? இது யாரு? இது என்ன உருவம்? என்னப்பா கேக்குதா நான் சொல்றது? கேக்குது. இத பாத்துட்டீங்களா? பாத்துட்டோம். இது யாரு? தேவதாரு விருட்சம். யாரு? தேவதாரு விருட்சம். சொல்லுங்களேன், என்ன காது கேட்கல சரியா, சொல்லுங்க. தெரியலையா? தேவதாரு விருட்சம். விருட்சம். தேவதாரு விருட்சமா? என்னது? என் காதுல சரியா விழலையே. சரி, எப்படியா இருந்தாலும் இது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சேட்டன், சாத்தானுடைய ஒரு விதமான பிக்சர். இப்ப சாத்தானை வந்து நாம யாரும் நேரில் பார்த்தது இல்ல, ஆனா அதை வந்து பிக்சரா காமின்னு சொன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா காண்பிப்பாங்க. இப்படியும் ஒரு விதமாய் காண்பிக்கிறாங்க. அவனுக்கு எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் இருக்கிற மாதிரி அவனை ஒரு கொம்புள்ளவனா, அடி நீட்ட பல்லு உள்ளவனா, நகங்கள்லாம் பெருசா பெரிய ரக்க எல்லாம் இருக்கிற மாதிரி, உலகத்தை அவனுடைய அடியில வைத்திருக்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி இருக்கிற ஒரு பிக்சர்ஸ் நிறைய
சாத்தான் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வரும். ஸோ அப்படி இத இந்த அதிகாரத்திலையும் இந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலையும் தான் வேதத்துல சாத்தானை பற்றி அதிகமாய் பழைய ஏற்பாட்டுல குறிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வருது. பழைய ஏற்பாட்டுல அதிகமா அப்படியே டிஸ்கிரிப்ஷனா கொடுத்திருக்கிறது இந்த 2 சாப்டர்ஸ்ல தான். அதனால இந்த 14ஆம் சாப்டர்ல நாம அதை குறித்து பார்க்கிறோம். சரி, இந்த முதல் 11 வசனங்கள் 13ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியா இருக்கும். 13ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னாரு? பாபிலோனுக்கு எச்சரிப்பை கொடுத்தார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த 14ஆம் அதிகாரம் 11 வசனங்கள் இருக்க போகிறது. அப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் முதல் வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அவர்களை குறித்து எச்சரிப்பெல்லாம் கொடுத்தப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் மனம் தத்தளிப்பார்கள், அவர்களுக்கு ஒரு கவலை வந்துரும்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. யாக்கோபுக்கு இறங்கி, அதாவது ஏசாயா ஒருவேளை யூதாவுக்கு மாத்திரம் இல்ல, அங்க மேல இருக்கிற மற்ற 10 கோத்திரத்தார், இஸ்ரேல் கோத்திரத்தாருக்கும் சேர்த்துதான் இந்த செய்தியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அதாவது அசிரியரால பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, பாபிலோனியரால பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, சிறையிருப்புக்கு சென்ற மக்களை திரும்ப அந்த தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அப்படி சேர்க்கும் போது யாக்கோபின் வம்சத்தோட அந்நியரும் கூடிக்கொள்வார்கள். அதாவது வரும்போது கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்களும் அவர்களோடு அங்கு தங்கி இருப்பார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ அங்கிருந்து கூட்டிட்டு வந்தவங்க இப்போ என்னவா இருக்காங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். ஸோ இது ஏசாயா காலத்துல இமீடியட்டா நடக்கல, ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. ஆனா ஒரு ஹோப் கொடுக்குது, ஒரு நம்பிக்கை தருது. அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு ரெஸ்டரேஷன் நமக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை இங்கே சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அச்சிச்சோ, 13ஆம் அதிகாரத்துல பார்த்துட்டு நம்ம எல்லாம் பிடிப்பட்டு போயிடுவோமா, நம்மளெல்லாம் இப்படி அழிச்சிருவாங்களா, நம்ம நாட்டுல ஒரு அரபியன் கூட கூடாரம் போட முடியாதபடி நாடு அப்படி இட் வில் கம் டு த டெசலேட் கண்டிஷனா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிற சூழ்நிலையில கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்றாரு. என்ன? திரும்ப நீங்க இந்த இடத்துக்கு வருவீங்க, வரும்போது அந்த ஜனங்கள் யாரெல்லாம் உங்களை பிடிச்சிட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் கூட்டிட்டு வருவீங்க, அவங்கள நீங்கள் ஆள போறீங்க, அவங்கள நீங்க சிறப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லுவதாக பார்க்கிறோம். அது 3ஆம் வசனத்துல பாருங்க, அருமையா ஒரு வாக்குத்தத்த மாதிரி இருக்கும். உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிறது என்னது? ரெஸ்ட். The rest is very important for a man and for a Christian. Rest means doing a different activity or being without any activity. ரெண்டுமே ரெஸ்ட். நம்ம செய்து கொண்டிருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலை செய்யறது ஒரு ரெஸ்ட் தான். மாற்றம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். உங்க மைண்டு, உங்க பார்வை, நீங்க இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தது, கேட்டுக்கிட்டு இருந்தது, இருந்த பொசிஷன் எல்லாமே மாறும். அது ஒரு ரெஸ்ட். இன்னொன்னு, எதுவுமே செய்யாம கம்ப்ளீட்டா ஷட் ஆஃப் அண்ட் சிட், அதுவும் ஒரு ரெஸ்ட். இப்படி ரெஸ்ட் இஸ் அ மஸ்ட் ஃபார் எனி லிவிங் பீயிங் அண்ட் ஸ்பெஷலி ஃபார் அ கிறிஸ்டியன். அது ஒரு பக்கம். இப்ப இந்த இடத்துல முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டரேஷன். அந்த முதல் 2 வசனத்துல அவங்களுக்கு திரும்ப அந்த கட்டப்படுகிற, திரும்பி அழைக்கப்பட்டு வருகிற அந்த ப்ராமிஸ, அந்த சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன அந்த ப்ராமிஸ் எல்லாம் நிறைவேறும் என்று தீர்க்கதரிசி சொல்வதை நாம் அந்த முதல் 2 வசனங்கள்ல நாம பார்க்கிறோம். அடுத்து இதோடு கூட யார் வராங்க? அந்த நாட்டு ஜனங்களும் இங்க வராங்க. இன்விடேஷன் டு த ஜென்டைல்ஸ், அந்நியரையும் சேர்த்து கொள்ளுகிறார்கள்.
அவர்களை ஆள்கிறார்கள், அவர்களை சிலரை சிறை பிடிக்கிறாங்க, சிலரை வேலைக்காரரா வேலைக்காரிகளா அவர்களை வச்சுக்கிறாங்க. இவ்விதமாக அந்த வெளியிருந்து வர மக்களையும் அவர்கள் அந்த ரெஸ்டரேஷன் பீரியட்ல ஒண்ணு அவங்களை இப்படியெல்லாம் பிடிப்பாங்க. ரெண்டாவது இவங்களுடைய இன்னும் நம்ம பொறுத்தவரை அதை எடுத்து பார்த்தோம்னா, bring them in, bring the Gentiles in. வெளியிருக்கிற ஆடுகள், எனக்கு இன்னும் நிறைய ஆடுகள் வெளியில இருக்கு, அவங்கள எல்லாமே மந்தையில சேர்க்கணும்னு யோவான் 10ஆம் அதிகாரத்துல சொன்னது போல, நாம வெளியிருக்கிற மக்களையும் என்ன செய்யணும், நம்ம மந்தையில சேர்க்கணும். அதுவும் ஒரு கான்செப்ட். 3 விதமா நம்ம இதை பார்க்கிறோம். அவர்களை இந்த நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவர்களையும் வைத்து அவர்களையே பயன்படுத்தி அவர்களுக்கு அந்த இடத்துல இந்த நாட்டின் செல்வத்தை எல்லாம் பங்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது அவங்களை அங்க ஒப்ரஸ் பண்ணவங்களெல்லாம் இங்க சிறை பிடித்து அவங்களையும் அடக்குறாங்க. மூணாவது நமக்கு இன்றைக்கு இந்த இதுல நம்முடைய ரெஸ்டரேஷன் இதுல நமக்கு கிடைக்கிற மெசேஜ், we have to bring them in. நாம ஒருவேளை இது வரைக்கும் சஃபர் பண்ணிக்கிட்டு இருந்த அடிமைத்தனத்துல இருந்து, கேன் பி த ஸ்லேவரி ஆஃப் சின் ஹேபிட்ஸ் ஆர் எனி ஆப்ரஷன், நமக்கு அதிகாரிகள் இல்ல நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எதின் நிமித்தமாவது நாம அப்படி அடிமைப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையா இருக்கலாம், பாரமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கலாம், கவலையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அதிலிருந்து நான் என்ன செய்யறேன், உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். சில சமயம் அந்த வேதனைகள், வலிகள், இதிலிருந்தும் கூட உனக்கு ஒரு நான் இளைப்பாறுதலை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். 2 விதமாவும் எந்த செய்தியும் எடுத்துக்கணும். அது தீர்க்க தரிசனமா டைரக்டா என்ன சொல்லுதுன்னு எடுத்துக்கணும், நமக்கு அது என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப இந்த ரெஸ்ட்ன்னு சொல்லும்போது அதற்கு ஒரு நாள் ஒரு காலம் வச்சிருக்காரு. நம்ம அதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது, முந்திக் கொள்ளக்கூடாது. நமக்கு ஒரு தவிப்பா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும், எப்படா இதுல இருந்து விடுதலை ஆகுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும், தாங்க முடியாத ஒரு நிலைமையா இருக்கும். ஆனா அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காலம் வர வரைக்கும் நாம இந்த ஒரு ரெஸ்ட்லெஸ் சிச்சுவேஷன்ல தான் எந்த நிலையில இருந்தாலும் நாம இருக்க வேண்டும். நம்ம எதற்காவது காத்திருக்கும் போது, எதற்காவது அதிகமா ஜெபிக்கும் போது, அல்லது ஏதாவது ஒரு அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கும் போது, அந்த சூழ்நிலை, இப்போ யுத்தம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அது நிமித்தமாய் கொள்ளை நோய்கள், என்ன மாதிரியான சூழ்நிலையானாலும் அதுல நாம அந்த பொறுமையா இருக்கணும். God expects our patience and endurance. அதன் முடிவில் தான் he will give us the rest. அந்த ரெஸ்ட், அவர் கொடுக்கிற ரெஸ்ட் ஒரு ஒரு உன்னதமான ஒரு இளைப்பாறுதல். இதுதான் அவர் மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல நமக்கு சொல்றாரு. என்னிடத்துல வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களே, நிச்சயமா ஒரு பாரத்தை சுமந்துதான் ஆகணும். எல்லாருக்கும் இருக்கும், 1 2 இல்ல ஒரு வண்டி நிறைய பாரமா தெரியாது, எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அந்த பாரத்தை கொண்டு வந்து அவரிடத்துல நாம இறக்கி வைக்கும் போது அவர் நமக்கு என்ன சொல்லி தராரு, சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் சொல்லி கொடுத்து இந்த இளைப்பாறுதலை நமக்கு கட்டளையிடுகிறார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப அந்த அந்த ரெஸ்ட நாம அனுபவிக்கிறோமா, அனுபவிக்க ஆயத்தமா இருக்கிறோமா? ஒருவேளை அவருடைய வருகையில தான் நமக்கு அந்த ரெஸ்டே இருக்கும், அதற்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? அப்ப அதுக்கு எப்ப ரெடி ஆகணும், இந்த பீரியட் தான் ரெடி ஆகிற பீரியட். அதற்கு ரெடி ஆகிற ஒரு ஆயத்தம் தான் இந்த நாட்கள். எல்லா விதத்திலும், ஸ்பிரிச்சுவலா, பிசிக்கலா, மென்டலா நாம ஆயத்தமாகணும், அவர் கொடுக்க போகிற அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள. இட் கேன் ஈவன் பி அவர் பிசிக்கல் டெத், வாட் எவர் மேபி. நிறைய சமயம் பார்க்கிறோம் இல்லையா, எல்லா கவலைகளிலிருந்து விட்டு ஓய்ந்து அவர்கள் இளைப்பாறுதலுக்கு சென்றார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இளைப்பாறுதல் கேன் பி எனிதிங் லைக் திஸ்.
a temporary one which we experience in this world, or it can be slightly uh, uh, distant one after physical death, or an eternal one when the Lord Jesus comes. But when he gives, it will be a rest, a truly a rest. ஸோ அந்த ரெஸ்ட்டுக்காக நாம ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த இந்த ரெஸ்டரேஷனை பத்தி நம்ம பார்க்கும்போது அவருடைய முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த அதிகாரத்துல பிசிக்கல் பேபிலோனையும் நாம பார்க்கணும், ஸ்பிரிச்சுவல் பேபிலோனும் பார்க்கணும். ஒருவேளை பேபிலோன் அல்லது அசிரியா, whoever it may be, அந்த கிங்ஸ், பிசிக்கல் கிங்ஸ் as well as the spiritual system. இந்த பேபிலோன்னு நம்ம சொல்லும்போது வெளிப்படுத்தல் விசேஷத்தை 17-18 வாசிக்கிறது என்னன்னா, ஆக்சுவலா அங்க ஒரு பெண்ணாக சித்தரித்திருப்பாரு. அங்க அது எப்படி இருக்குன்னா, வேர்ல்டு சிஸ்டம். இட் ரெஃபர்ஸ் டு வேர்ல்டு கமர்ஷியல், கல்ச்சுரல், சொபிஸ்டிகேஷன், லக்ஸுரி, அதை பற்றிய ஒரு வேர்ல்டு சிஸ்டம், ஈவில். அது இங்கே சொல்லப்படுறது என்ன, பிசிக்கலா இருக்கக்கூடிய கிங்ஸ் ஆஃப் பேபிலோன் அண்ட் கிங்ஸ் ஆஃப் அசிரியா. 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், செனகரிப் அண்ட் நெபுகாத் நேச்சர். நமக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் இருக்கிறவங்களையும் இங்க ரெஃபர் பண்றாங்க, நமக்கு சுலபமா ஞாபகத்துல வச்சுக்கிற தெரிஞ்சு கொள்கிற அந்த 2 ராஜாவையும் கூட நம்ம நினைத்து கொள்ளலாம். இப்ப இவங்களுடைய அழிவை இந்த அதிகாரத்துல தீர்க்க தரிசனம் மூலமாக அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். நியர் ஃபியூச்சர்ல இந்த ராஜாக்களுடைய அழிவு, டிஸ்டன்ட் ஃபியூச்சர்ல அந்த பாபிலோன், இந்த ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன், ரிலிஜியஸ் பாபிலோன், அதனுடைய அழிவை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் இந்த இதுல இருக்கு. இந்த அழிவை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாட்டா பாடியிருக்காங்க. இங்க பாருங்க, நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே, துஷ்டரின் தண்டாயுதத்தையும் செங்கோலையும் முறித்து போட்டார். அடுத்து அங்க பாக்குறோம், உக்கிரம் கொண்டு அந்த டிஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. கர்த்தர் தன்னுடைய எனிமீஸ எப்படி டிஸ்ட்ராய் பண்றாருன்னு பாருங்க. ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்துகிறான். அவன் டார்ச்சர் எப்படி இருந்துச்சு, ஓயாம அடிச்சு, ஓயாம ஜனங்களை டார்ச்சர் பண்ணா, கோபமா அரசாண்டான். அவன் இப்ப என்ன பண்றான்னா, அவனுக்கு உதவிக்கு வர ஆளே இல்லாம துன்பப்படுகிறான். அதனாலதான் முந்தினதுல என்ன பார்க்கிறோம், அவனுடைய தண்டாயுதம், செங்கோல் எல்லாத்தையும் கர்த்தர் முறித்து போட்டார். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இவனுடைய அழிவுனால பூமி எல்லாம் அமைதியாயிடுச்சு. So he was such a cruel, torturing king. அதனால அவன் அந்த அழிந்த உடனே ஒரு அமைதி வந்துச்சு, ஒரு ரெஸ்ட் வந்துச்சு. அதோட கூட ஒரு பெரிய சந்தோஷம், பாட்டு எல்லாம் பாடி கம்பீரமா முழங்குகிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த நாட்டின் மரங்கள் எல்லாம் என்ன செய்தான், சந்தோஷப்படுதான். ஸோ நாம எப்பவுமே நினைச்சுக்கணும், நாம தான் வருத்தப்படுறோம், நமக்கு தான் ஒரு முடிவு இல்லையான்னு கேட்கிறோன்னு இல்லை. ரோமர்லையும் நம்ம வாசிக்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்றாரு, சிருஷ்டிகளும் சிருஷ்டிப்புகளும் என்ன செய்யுது, கர்ப்ப வேதனையில வேதனைப்படுது, ஒரு விடுதலைக்காக அவர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் குரோனிங் அப்படின்னு பார்க்கிறோம். அவர்களும் வேதனைப்படுகிறார்கள். அதாவது மரங்கள் எல்லாம் கூட வேதனைப்படுது. அப்ப இந்த மரங்கள்லாம் கூட வேதனைப்படுது. இது ஏன் அப்படின்னா என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். மரங்களுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கும், ஒன்னா தாறுமாறா வெட்டியிருப்பாங்க, இல்லைன்னா அதுக்கு மரங்களுக்கான ஒரு மரியாதை, ஒரு செழிப்பு, அதுக்கு வேண்டிய உணவு இதெல்லாம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும். இல்ல அந்த மரங்களை கேட்பார் இல்லாம கவனிப்பார் இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லா மரங்களும் பெரிய மரங்கள், தேவதாரு விருட்சங்கள், லீபனோனின் கேதுருக்கள், இப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் உன்னிமித்தம் சந்தோஷப்பட்டு, அந்த மரங்க கூட, அந்த கிரியேஷன் கூட
இவர்களுக்காக சந்தோஷப்படுது. ஏன்னு சொன்னா they are enjoying the liberty. அவனை ஒப்ரஸ் பண்ண அந்த கிங்கு டிஸ்ட்ராய் ஆயிட்டாரு, அந்த நாடு டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். இனி எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று மரங்கள் சொல்லுகிறதா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய குவல் டார்ச்சரிங் கிங். ஸோ அகெயின் ஹியர் வி ஆர் சீயிங் அந்த சாங், மக்கள் வந்து முழங்குகிறார்கள்னு சொன்னோம் இல்லையா. அவங்க என்ன ஆக்சுவலா பண்றாங்கன்னா ஒரு பெரிய பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்கன்னா ஒரு விடுதலையின் பாட்டு. அந்த விடுதலை பாட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு இந்த துக்க பாட்டு மாதிரி. சாவு வீடுகள்ல துக்க பாட்டு பாடுவாங்க இல்லையா, ஒப்பாரின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இலக்கியத்துல ஒப்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னே ஒரு வேர்ட்ஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு டியூன் இருக்கும், அது ஒரு விதமா பாடுவாங்க. அந்த யூதர்கள்லாம் அது ஒரு குழல் ஊதுவாங்க, அது ஒரு பர்டிகுலர் மியூசிக். அந்த மியூசிக் வந்தா இட் மீன்ஸ் சம் டெத் இஸ் தேர், அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி இங்கே இவங்களும் ஒரு லேமெண்ட் பாடுறாங்க. அந்த பாட்டு எப்படி பாடுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ராஜாவின் அழிவை குறித்து, இந்த ராஜாவினுடைய மரணத்தை குறித்து அவர்கள் அந்த பாட்டை பாடுறாங்க. ஆனா என்னன்னா இந்த ராஜாவுக்கு சரியான ஒரு பரியல் கூட கிடைக்கல, சரியான ஒரு அடக்கம் கூட நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு அவங்களோட அந்த விடுதலையை அனுபவித்து ஒரு சந்தோஷ பாட்டா பாடுவதற்கு பதிலாக அதை அவர்கள் ஒரு சாவு பாட்டாக பாடுறாங்க. அவங்க அவ்வளவு வெறுத்துட்டாங்க. எப்படா எப்படா வேற போகும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. சரி, இது வந்து இந்த கிங் ஆஃப் பேபிலோனை பற்றி. இப்ப இதுதான் என்ன நடக்கும்னு சொன்னா ஃபியூச்சர்ல சாத்தானுக்கும் இந்த முடிவு உண்டு. நிறைய பேர் நம்மள இந்த சாத்தானை வந்து என்னன்னு நினைக்கிறோம்னா அவனுக்கு நிறைய பவர் இருக்கு, சாத்தானை குறித்து ஒரு பயம். எப்பொழுதும் நினைவு வந்து சாத்தானை பற்றியே இருக்கும். கர்த்தரை பற்றி நினைக்கிறத விட சாத்தானை பற்றி நினைக்கிறது அதிக நேரமா இருக்கும். அவனுக்கு இருக்கிற மரியாதை, அவனுக்காக பயப்படுற பயம் இதை காட்டிலும் அதிகமா இருக்கிறதை நாம் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இதுக்காகவே அவங்க நேரத்தை செலவழிப்பாங்க. இதை வந்து எப்படி உடைக்கணும், இது வந்து எப்படி இதுல இருந்து விரட்டணும், இதை எப்படி இதுல இருந்து தப்பிக்கணும், இதுக்காகவே அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய சம்பாத்தியம், நேரம் எல்லாவற்றையும் இந்த சிந்தனையிலேயே நிறைய செய்வாங்க. அதாவது ஒரு சாபம் இருக்கு, ஒரு இது இருக்கு, கட்டு இருக்கு, இதனால எங்களுக்கு ஒரு இது அப்படின்னு இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யாரை பத்தி அதிகமா பேசுவாங்க, யாரை பற்றி அதிகமா நினைப்பாங்கன்னா சாத்தானை பற்றியே நினைச்சுக்கிட்டு. அவனுக்கு ஒன்று நம்ம நல்லா நினைச்சு தெரிஞ்சுக்கணும், அவன் நிச்சயமா அழிய போறான். அவனுக்கு ஒரு முடிவு இருக்கு. எப்படி இந்த பாபிலோன் கிங்கு அழிக்கப்பட்டாரோ அதே மாதிரி அந்த சாத்தானும் அவனுடைய வல்லமையும் அழிந்து போகும் என்பதை நாம எப்பொழுதும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். அவனுக்கு ஒரு முடிவு இருக்கு. He is not an eternal being. He is only a created being. இதை வந்து நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். சரி, எப்படி இந்த பாபிலோன் கிங்கும் சாத்தானும் இருக்காங்களோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் இந்த சாத்தானையும் கூட நாம இந்த அதிகாரத்துல கொஞ்சம் கம்பேரிசன் பார்ப்போம். இப்போ இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கிங்கை பார்த்தோம் இல்லையா, பாபிலோன் கிங்ஸை பார்த்தோம் இல்லையா. அந்த கிங்ஸ அழிக்கப்பட்ட உடனே பாதாளமே சந்தோஷமாயிடுச்சான். பாதாளமே அவனுடைய வருகைக்கு காத்திருந்துதான். அவன் எங்க போவான்? பாதாளத்துக்கு தான் போவான், வேற எங்கேயும் போக மாட்டான். அவனுடைய அவ்வளவு குருவல் லைஃபுக்கு வேற எங்க அவனுடைய இடம்? பாதாளத்துக்கு தான் போவான். பாதாளம் அதற்கு வருகைக்கு காத்திருந்து பாதாளத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், நீயும் எங்களை போல வந்துட்டியா, எங்களுக்கே சமானமா ஆயிட்டியா,
நீ பெரிய ராஜாவா இருந்தியே, நீ பெரிய அதிகாரமா இருந்தியே, அப்படி ஒரு ஆடம்பரமா இருந்தியே, நீயும் இங்க கடைசியில பாதாளத்துக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவார்களாம். This is true for the Babylonian kings as well as the devil or the Satan. அவன் முடிவும் பாதாளம் தான், அந்த ராஜாக்களின் முடிவும் பாதாளம் தான். அங்க என்ன இருக்குன்னு பாருங்க, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்களாம் சின்னதா இருக்கும்போது நமக்கெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லிதான் பயமுத்துவாங்க. நான் அப்பெல்லாம் நினைச்சுக்குவேன் இதெல்லாம் சும்மா பயம். ஆனா இங்க பார்த்தா உண்மையாவே வசனத்துல இருக்கு. புழுக்களே உன் படுக்கை. ஐயோ, இந்த நெளிஞ்சு நெளிஞ்சு கம்பளி பூச்சிய முதுகுல கட்டிக்கிட்டா எப்படிதான் இருக்கும். அப்புறம் பூச்சியே உன் போர்வேனா அது எப்படி இருக்கும். அந்த கொடுமையான ஒரு சூழ்நிலை. இதோட கூட அக்கினி, இதோட கூட என்ன இருக்குது வேற, எல்லா பயங்கரங்களும் இருக்கு அங்க. சோ அது நம்ம பாக்குறோம், தேள் எல்லாம் இருக்கும், இப்படிலாம் வாசிச்சிருக்கோம்ல. அப்போ அந்த பாதாளம். சோ வாட் இஸ் திஸ் ஷோ? உலகத்துல இன்னைக்கு மாடர்ன் கிறிஸ்டியன்ஸ் சேட்டனை பிலீவ் பண்றது இல்ல. ஒரு கூட்டம் எப்படின்னா சாத்தானையே பிரதானப்படுத்தி பயந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் என்னன்னா சாத்தானே இல்ல, சாத்தான்கிறது ஒரு இதே கிடையாது, உண்மை இல்லை. அடுத்தது அவங்க சொல்றது ஹெல்லுங்கிறது இல்ல, இதெல்லாம் இமேஜினேஷன், நம்ம பயப்படணும்ன்றதா அதெல்லாம் சொல்லி இருக்கப்பட்டிருக்கு, ஹெல்லுன்னே கிடையாது. ஆனா நம்ம எபிரேயர் 9:27 வாசிக்கிறோம், மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது 2, என்னது? மரணமும் நியாயத்தீர்ப்பு. அந்த நியாயத்தீர்ப்பு முடிந்து தகுதியாய் இல்லாதவர்கள் மரணத்துக்கு தான், அந்த நரகத்துக்கு தான் தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கிறோம். So it is all true. First we should understand there is a hell, there is a Satan. அவங்களுடைய இருக்கக்கூடிய இடம் தான் அந்த பாதாளம். இத கர்த்தர் இந்த மாதிரிப்பட்ட மக்களுக்காக அதை உண்டாக்கி இருக்கிறார். நிறைய பேரு சாத்தானுடைய ராஜ்யம்தான் பாதாளம் அப்படின்றோம். இல்ல, சாத்தானும் அந்த இடத்துல எப்படி போய் சேருவான்னா ஒரு விக்டிமா தான் போய் சேருவான். அவனுடைய செயல்களுக்கு அவன் தண்டிக்கப்பட்டு அவன் அங்க செல்வான். மற்ற மனிதர்களை போல அவனோடு கூட அவனை பின்பற்றின மனிதர்களையும் அவனையும் நியாயம் தீர்த்து அங்க போவான். அவனுடைய ராஜ்யம் அல்ல அது. அவன் எங்கன்னாலும் நம்ம ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறாரோ அதையெல்லாம் இமிட்டேட் பண்ணுவான். அவர் செய்கிற காரியத்துக்கெல்லாம் அகெயின்ஸ்டா செய்வான். பட் he is not equal to God. அது நம்ம நல்ல மனசுல ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த மாதிரி பயப்படுறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா இவனையே கடவுளுக்கு ஈக்குவலா நினைச்சுக்கிறான். இவனுக்கு வல்லமை இருக்கு, இவன் ஒரு பயங்கரமானவன், இவன் நம்மளை அடிப்பான் கொல்லுவான் அப்படின்னு இவனுக்கு ரொம்ப பயப்படுறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவனை காட்டிலும் கடவுள் பெரியவர்ங்கிறத மறந்தான். So what we do is we give more eminence to Satan than God. அறியாம நம்ம அந்த தப்பு செய்யறோம் இப்படி அவனுக்கு பயப்படும் போது. அதனாலதான் இந்த அதிகாரத்துல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. என்னன்னா இந்த சாத்தான் இருக்கான், அவனுடைய முடிவு பாதாளம். ஆனா அவன் ஒரு வெற்றி நாயகனா அல்லது அவன் ஆளுகிறவனா ஒரு ராஜாவா வாங்க போட்டான். அவன் ஒரு குற்றவாளியா நியாயம் தீர்க்கப்பட்டவனா மற்றவர்கள் செல்வது போலதான் அவனும் அங்கே செல்வான். He is a loser. Our Lord is a victor. Lord ஜீசஸையும் சாத்தானையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அவர் வெற்றி நாயகர், வெற்றி சிறந்தவர். இவன் தோல்வி அடைந்தவர். இவனால ஜெயிக்கவே முடியாது. ஆனா அவன் ரொம்ப பத்தா பண்ணுவான், ரொம்ப அப்படியே அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுவான், ஜெயிக்கிற மாதிரி ஒரு கிரியேஷனை உண்டு பண்ணுவான். ஆனா அந்த இருளிலே அவன் தள்ளப்படுவான். அங்குள்ள ஜனங்கள் இந்த பாதாளமே இவனை எல்லாம் ரிசீவ் பண்றதுக்கு ஹாப்பியா இருக்கும். So we should always remember that
ஹெல் இஸ் அ ரியல் பிளேஸ். இந்த அந்த அங்க பார்த்தோம் இல்லையா, வாத்தியங்கள் எல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி, வாத்தியங்களும் இந்த இசையும் சாத்தானோடு இணைந்தது. பரலோகத்திலேயே இந்த சாத்தான், அந்த தூதனை, சாத்தான் யாரு? ஃபாலன் ஏஞ்சல் இல்லையா? அந்த தூதனை பரலோகத்திலே உருவாக்கும் போது அவன் என்னவா இருந்தான்னு சொன்னா, ஒரு சிறந்த ஒரு தாளந்துகள் நிறைந்தவனாகவும் இசைக்கலைஞனாகவும் இருந்தான். பாடல்கள், இசை மீட்டுவது, இதெல்லாம் அவனுக்கு he had a special skill. இதை நம்ம எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவன் உருவாகும் போதே இந்த இசைக்கருவிகளை எல்லாம் அங்க உருவாக்கப்பட்டதான். இன்னைக்கு நம்ம எர்த்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்க்கிறோம். ஹெவன்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் were created for this angel. ஏன்னா that was one of his profession. He was considered to be a cherub. நம்ம இதே எசையா புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, கேருபீன்களும் சேராபீன்களும் அவங்கதான் அப்படியே பிதாவானவரோடு நெருங்கி நிக்கிற ஏஞ்சல்ஸ். மற்றவங்க எல்லாம் தூரத்துல நின்று வர்ஷிப் பண்ணுவாங்க. ஆனா இவங்க அப்படியே பக்கத்துல நிப்பாங்க. அவங்களுக்கு 6 செட்டைங்க இருக்கு, எல்லாம் கண்களா இருக்கு, எல்லாமே நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அது மாதிரி ஒருத்தர் இவர், இந்த ஏஞ்சல், இந்த சாத்தான் என்று சொல்லக்கூடிய ஏஞ்சல். அவரை பற்றி வாசிப்போம், அவருக்கு என்ன பேரு எல்லாமே வாசிப்போம். இல்ல சொல்றேன். அப்போ அவ்வளவு ஸ்பெஷல் பிளேஸ் கொடுக்கப்பட்டு, அவ்வளவு ஸ்பெஷலா அவருக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்து, அவ்வளவு டேலண்ட் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி, கர்த்தரை எப்பொழுதும் நீ துதித்து மகிமைப்படுவாயின்னு சொல்றக்கு அவர் வச்சிருந்தா, அவர் என்ன செய்யறாருன்னா அந்த நிலைமையிலிருந்து கீழே தள்ளப்பட்டார். எதனாலே பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம கொஞ்சம் சிலதை பார்த்துக்கலாம். ஸோ ஹெல் இஸ் ரியல், சேட்டன் இஸ் a ரியல் பீயிங். அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு மாடர்ன் children, they don't believe in Satan. He is not the opposite of God. He can never be compared with God. ஈக்குவலும் கிடையாது, ஆப்போசிட்டும் கிடையாது. அந்த லெவலுக்கெல்லாம் அவன் வரவே கூடாது, வர்றது அதுக்கு தகுதியே கிடையாது. ஆனா அவன் இமிட்டேட் பண்ணும். இவர் என்ன செய்யறாரோ அது மாதிரி செய்யற மாதிரி இவன் இமிட்டேட் பண்ணி இவன் என்ன பண்ணுவான், அத தன் பக்கத்துக்கு ஜனங்களை இழுப்பான். He opposes everything what God does. அவருக்கு எது இஷ்டமோ பிரியமோ அவர் சித்தத்துக்கு ஆப்போசிட்டா செய்ய வைக்கிறது தான் பிசாசின் வேலை. தொடக்கத்துல இருந்து நம்ம அதை தான் பார்க்கிறோம். ஏவாள்கிட்டயே அதான் கேட்பார். அவர் நீங்கெல்லாம் செத்துருவீங்கன்னு சொன்னாரோ கேட்பார். அந்த மாதிரி எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்றது for his benefit, because he wants to pull all human beings along with him. இப்ப நம்ம அதை அடுத்தது பார்ப்போம். இங்க பாருங்க, அதை இங்கே வருது. God expressed his love by sending his son who died on the cross for us. பாருங்க, இந்த பாவத்துல அவன் விழ வைத்த அந்த மனிதனை, அந்த மனு குலத்தை மீட்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை பிதாவானவர் தேவன் உலகத்திற்கு தந்தருளினார். எதனால? இவ்வளவா இந்த ஜனங்கள் மேல அன்பு கூர்ந்ததினாலே. ஏன்? இவர்களை தன்னுடைய சாயல்ல தன்னுடைய மகிமைக்கென்று தன் புகழை துதியை சொல்ல வருவார்கள் என்று ஏற்படுத்தின இந்த ஜனக்கூட்டம் இந்த பிசாசினால் விழுந்து விட்டதை மீட்கும்படியாக, வேற வழியே கிடையாது, எந்த பலியினாலும் அது செய்ய முடியாது என்பதினாலே தன் சொந்த குமாரனை அவர் உலகத்துக்கு அனுப்பினார். இந்த மீட்பின் திட்டத்தையே உடைக்கிறதுக்கு தான் யாரு? பிசாஸ். அவனுக்கு இது பிடிக்காது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுல இருந்து பிரச்சனை. அவர் பிறந்தப்பவே அதுக்கு தடையை கொண்டு வந்தான். ராஜா மூலமா கிரிய செய்தான். இவன் என்ன பண்ணுவான்னா, இவனே நேரா உட்கார மாட்டான். அந்த படம் போட்டிருந்தோம் இல்ல,
அந்த படம் வந்து ஃபால்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சேட்டன். அதை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கு, என்னமோ மாதிரி வித்தியாசமா இருக்கு. அந்த இமேஜ்ல அவன் வரவே மாட்டான். வந்தானா நீங்க தான் கண்டுபிடிச்சிருவீங்க. அவன் ரொம்ப க்ளோஸா நல்லா நயவஞ்சகமா பேசுகிறவனாய், கபடு செய்கிறவனாய், நம்மோடு கூடயே இருப்பான். நம்ம கூட வரவங்களே ஒருத்தர் இருப்பான். 12 சிஷ்யர்ல ஒருத்தர் இருந்தான்ல, அவங்களுக்குள்ள இருந்து தான் அவன் செயல்படும். அவனுக்கு இடம் கொடுத்துட்டா அவன் உள்ள வந்துடும். வசனம் அப்படியே தான் இருக்கும். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஏன்? அவன் இடம் கொடுத்துட்டான். எப்படி இடம் கொடுத்தான்? போய் ஆலோசனையே கேட்டான். பண ஆசை மனசுக்குள்ள வளர்த்தது. நாம இந்த மாதிரி காரியங்களை செய்யறப்பதான் யார் வந்துடுறா? பிசாசு உள்ள வந்தான். அப்படி உள்ள வந்தோன்னா அவன் சொன்னதெல்லாம் நம்ம செய்வோம். He was against God's plan. Why Peter? Peter who was a follower of Christ. அவரை நம்பி அவர் மேலதான் சபையை கட்டுவேன்னு சொன்ன அந்த பேதுரு ஒரு சமயத்துல என்ன செய்யறான்? மறுதலிச்சிட்டோம். நீங்க என்ன இப்படி படிக்க கூடாது, கர்த்தருடைய திட்டத்தை மாத்திரம். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பால போ பேதுரு அப்படின்னு சொல்லலாம்ல. அப்பாலே போ சாத்தான். So that is it. அவன் இதேதான் செய்வான், இப்படிதான் செய்வான். அதனாலதான் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நாம அப்படிப்பட்டவங்களா மாறிடக்கூடாது. ஈஸியா மாறிட முடியும். ஏன்னா அவன் நம்மகிட்டயே தான் இருக்கான், கூடயே தான் இருக்கான். At any time, any moment, we leave a small gap, உள்ள வந்துருவான். அவர் டோட்டல் அப்ரோச், அவர் திங்கிங், அவர் எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் டாக்ஸ் எல்லாம் மாறிடும். In a minute it will change. நமக்கே புரியாது ஏன் நாம இப்படி செய்யறோம். அப்படி ஆயிரும். கோபமா வரும், அது பொறாமையா வரும், அது எரிச்சலா வரும், அது இன்னும் பேட் திங்ஸ், ஈவில் திங்ஸா வரும். எப்படி வேணா வரும், according to the situations and circumstances. So we'll have to be very, very careful. அவன் எல்லா விதத்திலும் நம்ம எப்படியாவது இழுத்துட்டு போகணும்னு. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அவன் முடிவு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் திரும்ப அவனுடைய மேன்மையை அடைய முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த மனுஷருக்கு அந்த மகிமையை கொடுத்திருக்கிறாரேன்னு அவனுக்கு பொறாமை. பேசிக்கா jealousy upon God, jealousy upon Jesus, jealousy upon the entire human beings. அதனாலதான் அவன் எப்படியாவது இந்த கூட்டத்தை தன்னோட கூட்டிட்டு வந்தான். அதுக்கு அவன் ஆல் பாசிபிள் வேஸ், டயர்லெஸ், ஹார்ட் ஒர்க்கிங், ரெஸ்ட்ங்கிறதே அவனுக்கு கிடையாது. எல்லா நேரமும் தூக்கத்துல உங்களுக்கு பேட் ட்ரீம்ஸ் வருது இல்லையா, தூக்கத்துல உங்களுக்கு பேட் பிளாட்ஸ் வருது இல்ல, நீங்க நினைச்சே இருக்க மாட்டீங்க அப்படியெல்லாம் செய்யலாம், அவன் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு தூக்கத்துல நினைக்கிறீங்க பாருங்க. தூக்கத்துல நினைக்கிறீங்க. அப்ப அவன் அந்த நேரம் கூட அவன் என்ன செய்யறான்? ஆக்டிவா இருக்கான். So he 24/7 all 365 days அவன் ஒர்க் பண்றான். வெரி ஹார்ட் urgency-யோட ஒர்க் பண்றான். ஏன்னா he knows his end and it's going to come soon அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் நம்மளை எத்தனை பேர் இழுத்துட்டு போக முடியுமோ அத்தனை பேர் இழுத்துட்டு போறான். இதுல பியூட்டி என்னன்னா அவனுக்கு வேதம் நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவையே வசனங்களை கொண்டு அவன் சோதித்தவன். ஆனா நம்ம ஆண்டவர் அதே வசனங்களை கொண்டு அவனை வென்றவர். அப்ப நமக்கு வசனம் நல்லா தெரியும், நம்ம வசனத்துல உறுதியா இருக்கும். அவன் இந்த உலகத்துக்கு வந்ததே அழிக்கவும் கொல்லவும் டிஸ்ட்ராய் பண்ணவும் தான். திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? ஜீவனை தரவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும். பரிபூரணப்படவும்.
கான்ட்ராஸ்ட். see the contrast. ஆனா he will try to imitate. அதே அந்த ஷெப்பர்டு தான் அவர் சொல்றாரு, குட் ஷெப்பர்டுங்கிறாரு, மந்தைங்கிறாரு. அந்த மந்தைக்குள்ளேயே தான் இவரும் இருக்காரு, இவனும் இருக்கான். நல்மேய்ப்பரா அவர் இருக்காரு, இவன் எங்க திருடனா உள்ள இருக்கான். சபையில, குடும்பத்துல, நமக்குள்ளேயே ஒரு பர்சனே டபுள் மைண்டட்னஸ். unless otherwise we become strong and firm in our faith and salvation and continue the process of sanctification every minute by reconciling, by repenting. அந்த இது இருந்துகிட்டே இருந்தாதான் இவனை நம்ம என்ன செய்ய முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். இல்லைன்னா இவன் அப்படியே நம்மளை இழுத்துருவான். சரி, இவன் பேர் தான் என்ன? அந்த வசனத்திலே இருக்கு, விடிவெள்ளி அப்படின்னு இருக்கு. அவன் மாறு லூசிஃபர், இஸ் கால்டு லூசிஃபர். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா லைட் பேரர். லாட்டின்ல லுக் பேரர் அப்படின்னு அர்த்தம், which means லைட் பேரர், ஒளியை தரும். பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நானே மெய்யான ஒளி சொல்லியிருக்கா. இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடுவது. So you also become a light bearer. He is the light, Jesus is the light, and Jesus can light any person, and you become the light. But he is also called as morning star, light bearer. இப்படித்தான் வருவோம் கம்பேரிசன். அப்படியே அதே லைன்ல தான் அவனும் வரான். எங்கேயோ தனியா நின்று பெரிய அட்ராக்ஷன் அப்படிலாம் கிடையாது, நம்முடையே தான் வரான். அவனுக்கு பேர் அட்வர்சரி. யோபுல பார்த்தா அவனுக்கு பேர் அட்வர்சரி. அவனுக்கு இன்னும் நிறைய பேருங்க இருக்கு. டெவில், ஃபால்ஸ் அக்யூசர், ஸ்லாண்டரர். ஃபால்ஸ் அக்யூசர்னா பொய்யா குற்றம் சாட்டுறவன். ஸ்லாண்டரர்னா பேரை கெடுக்கிறவன், எதையாவது காசிப் பேசி பேரை கெடுக்கிறவன். டெம்ப்டர், சோதனைக்காரன். விக்கட், பொல்லாதவன். அக்யூசர் ஆஃப் மென், குற்றம் சாட்டுகிறவன். பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, உலகத்தின் அதிபதி, பிரபஞ்சத்தின் அதிபதி. யோவான் 3 ரெஃபரன்சஸ் இருக்கு. வானலோகத்தின் அதிபதி, ரூலர் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஏர். போராட்டம் நமக்கு அதனாலதான் இல்ல, துரைத்தனங்களினாலும் அதிகாரத்தின் மேலே இல்ல, யார்கிட்ட இருக்கு? வானமண்டலத்தில் உள்ள ஆவிகள். ஜெபிக்கிறப்போ நமக்கு நிறைய சமயங்கள் அப்படி எல்லாம் போராட்டங்கள் வரும். எதற்கு நம்ம ஜெபிக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. அவனுடைய ஏரியாவை, அவனுடைய டெரிட்டரிய நாம தகர்க்கிறோம்னு வைங்களேன் ஜெபத்துல, அதனுடைய போர்ஸை நாம பார்ப்போம். டிராகன் மீன்ஸ் வலு சர்ப்பம், சர்பென்ட் பாம்பு. ஏஞ்சல் ஆஃப் லைட், ஒளியின் தூதன். adorned with gold and precious stones. அவனை அப்படியே அலங்கரிப்பான். இப்பெல்லாம் நம்ம நிறைய அடிக்கடி இப்பெல்லாம் ரொம்பவே ப்ராமினன்ட் ஆயிடுச்சு, ஈவன் இன் தமிழ்நாடு. ஆல் தீஸ் ஃபெஸ்டிவல்ஸ், அப்புறம் தேர் போகிறதெல்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு இதையும் பாருங்க, அப்படியே சொலிச்சுக்கிட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே தங்கத்திலையும் அதுலயும் இதுலயும் அந்த சிலைகளை அவன் அப்படிதான் இருப்பான். adorned with gold and precious stones. 12ல இருந்து 15 வரைக்கும் பார்க்கும்போது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதான் மார்னிங் ஸ்டார். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அந்த மார்னிங் ஸ்டார் எப்போ தெரியும்னா ஏர்லி மார்னிங். இந்த ஸ்கை ஆக்சுவலா அந்த டைம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியாது, ஏன்னா சன் இஸ் ஸ்லோலி கம்மிங் அப். அதனால மேல மற்ற ஸ்டார்ஸ் தெரியாது, இது மாத்திரம் பளிச்சுன்னு தெரியும். நீ வானத்திலிருந்து விழுந்தாயே,
ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இது ரெண்டையும் நம்ம யோசிச்சுக்கணும். இந்த கிங், பிசிக்கல் கிங்ஸையும் யோசிக்கணும், அவனையும் சாத்தானையும் யோசிக்கணும். கீழே விழப்பட்டாயே, வெட்டப்பட்டாயே எல்லாம் இந்த பிசிக்கல் கிங்ஸ சொல்லுது. இந்த 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, attitude of those physical kings as well as அந்த சேட்டனுடைய ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட், அந்த ஸ்பிரிட்டுடைய ஆட்டிடியூட், அவனுடைய ஆட்டிடியூட் என்னன்னா 5 காரியத்தை இதுல வாசிக்கிறோம். நான் நான் என் என்னன்னு பாக்குறோம். இந்த நானும் என்னும் இருந்தாலே அவுட்டு. அவருடைய கிருபை. இப்ப நம்ம எல்லாம் கேட்கிறோமே ஒருத்தருக்கு ஒருத்தர், எந்த இடத்துல இவங்க லண்டன்ல இருந்து சொல்றாங்க அதே பதிலு, இங்க தூத்துக்குடியில இருந்து அதே பதிலு, கோயம்புத்தூர்ல இருந்து அதே பதிலு. என்ன பதிலு? எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினால இருக்கிறோம். You see? Because we are children of God. ஆனா அவன் என்ன சொல்றான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இது ரெண்டே ரெஃபர் பண்ணுது. நம்ம புரிஞ்சுக்கணும், டிஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் நியர் ஃபுல்ஃபில்மெண்ட். சோ இவர் நீ மேல இருந்து கீழே விழுந்தாயேன்னு சொல்றாரு இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம கிங்கு விழுகிறது நமக்கு தெரியும். அதாவது பாபிலோன் ராஜ்யம் முதலில் நேபுகாத்நேச்சார் மூலமா, ராஜா மூலமா ஆட்சி கொள்ளப்பட்டது. அவர் வீழ்ச்சி அடைந்து மேதியர் வந்தாங்க, அவங்க வீழ்ச்சி அடைந்து பெர்சியர் வந்தாங்க. சோ இந்த வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியை பற்றி நமக்கு தெரியும். இப்போ இங்க இவனுடைய ஃபால் பார்த்தோம்னா இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் நாம எங்க சொன்னோம்? கேருபாய் பிதாவின் பக்கத்துல இருந்தவன். ஆனா அந்த நிலைமையிலிருந்து, அந்த குளோரிஃபைடு பிளேஸ்ல இருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். ஏன்? இந்த 5 ஐவில் ஸ்டேட்மெண்ட். அவன் பாத்தீங்கன்னா, நான் அதை போடலையோ, மாறிடுச்சு ஆர்டர் பாருங்க. 5 ஐவில் ஸ்டேட்மெண்ட்ஸ். I will ascend to heaven, I will raise my throne above the stars, I will be enthroned on the mount, I will ascend up above the tops of the clouds, I will be like God. இவனுக்கு அந்த enthroned on the mountல பாத்தீங்கன்னா தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னா, ஆராதிக்கப்படணும். இவன் தான் ஆராதனைக்கென்று ஏற்படுத்தப்பட்டவன், பிதாவை ஆராதிக்கிறதற்காக அவன் ஏற்படுத்தப்பட்டவன். அவனுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன ஆராதிக்கணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு இந்த ஆட்டிடியூட் எல்லா பக்கத்திலயும் வருது பாருங்க, சபைகளுக்குள்ளே இருக்கு இல்ல இன்னைக்கு. அப்படிதான். அதனால பாதிக்கப்பட்ட எவ்வளவு ஊழியக்காரங்க இருக்காங்கன்னு பார்த்தோம்ல, பார்த்துக்கிட்டே இருக்கோம். எதுவும் முடியல, அது என்ன முடியல, இன்னும் நிறைய நம்பர்ஸ் வரும். அந்த மாதிரி இந்த ஸ்பிரிட் தான் அந்த ஒர்க் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் வாட் லெட் டு his fall. அன்றைக்கு அவனுக்கு ஏற்பட்ட முதல் ஃபால் என்னன்னா, இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஃபால். என்னது? பரலோகத்திலிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். இட் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன். செகண்ட், இப்ப இருக்கிற நிலைமை என்ன அவனுடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த கண்டிஷன்? அங்கிருந்து தள்ளப்பட்டானே, அவன் எங்க இருக்கான்? பூமியில தான் இருக்கான். அவன் பூமியிலே இருக்கான். ஆனா அவனால என்ன செய்ய முடியும்? பூமியிலிருந்து பரத்துக்கு ஏற முடியும். பூமியிலிருந்து பரத்துக்கு போய் பிதாவிடத்திலே உட்கார்ந்து அவர் முன்பாகவே நின்று மனுஷரை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஈவன் டுடே
அன்றைக்கும் செய்தான், இன்றைக்கும் செய்யறான். யோபுவை பத்தி நமக்கு நல்லா தெரியும். சகரியா புஸ்தகத்துல யோசுவாங்கிற ஆசாரியனை பற்றி அவன் பேசுனது நமக்கு நல்லா தெரியும். இப்படி வெளிப்படுத்தல் விசேஷத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்னால உட்கார்ந்து நின்றுட்டு என்ன செய்வான்? நம்மை பற்றி அங்க குற்றம் கட்டிக்கிட்டே இருப்பான். மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அங்க பரிந்து பேசிட்டு இருப்பார். அதுக்குதான் அவருக்கு அந்த பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராய் அவர் அங்க வச்சிருக்கிறது, நமக்காக வழக்காடுவாருங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவன் இங்க இருந்து போய் குற்றப்படுத்திக்கிட்டே இந்தவன் யார் தெரியுமா, அவன் யார் தெரியுமா அப்படின்னு. அதான் அவன் வேலை. இங்க இருந்து பரலோகத்துக்கு போய் இப்ப யோபுவை எப்படி எல்லாம் சொன்னானோ அதே மாதிரிதான் நம்மையும் சொல்லுவோம். ஆனா அவன் இந்த பூமியிலிருந்து இனி நீ பரத்துக்கு வராதேன்னு ஒரு நிலைமை வரும். நம்ம வெளிப்படுத்த விசேஷத்துல பாக்குறோம். ஒரு காலகட்டத்தில் இனிமே நடக்க போறது, இப்ப இல்ல, நீ நம்முடைய ஃபியூச்சர்ல, இட் மே பி few years, 100 years, 1000 years. இந்த ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது? அவன் மேல ஏற முடியாது. அவன் ரெஸ்ட்ரிக்ஷன் பூமியோட நின்னுரும். பூமியிலிருந்து அவன் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு அடைக்கப்படுவான். எப்போ? ஆண்டவருடைய வருகை எப்போ? 1000 வருஷ அரசாட்சி அப்போ. வேதத்துல வாசிக்கிறோம். அவனை பாதாளத்திலே தள்ளப்பட்டு அடைக்கப்பட்டிருப்பான். அந்த திறவுகோலை உடைய தூதன் அதை பூட்டி விடுவான். அதற்கு பின்பு அந்த 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் திரும்ப அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். திரும்பவும் அவன் காசு கொடுத்துருக்கோம். நாங்க 10,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துருக்கோம் 3 மாசத்துக்கு. திரும்பவும் அவன் பூமிக்கு அழைக்கப்படுவான். எதற்கு? இன்னும் கடைசி சோதனை. விசுவாசத்துல உறுதியா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்க. அப்பவும் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடல் மணல் அத்தனையான ஜனங்கள் அவன் பின்னாலே போவார்கள். அப்ப கடல் மணல்னா என்ன முடியுமா? அப்ப எவ்வளோ திரளான ஜனங்கள் கைவிடப்பட்டிருப்பாங்க. எவ்வளோ திரளான ஜனங்கள் அந்த ராப்சருக்கு போகாம 1000 வருஷ அரசாட்சியில இருந்திருப்பாங்க. அந்த அரசாட்சியிலேயே இந்த கொஞ்ச காலம் வந்த பிசாசின் பின்னால அவ்வளோ பேர் போயிடுவாங்க. அதனாலதான் இடுக்கமான வாசல். கொஞ்சம் பேர் தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு பாக்குறோம். அதுக்காக தான் நம்ம போராடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எப்படியாவது மீட்டுக்கொள்ளும் அப்படின்னு நம்ம ஏன் ஜெபிக்கிறோம்னா இதுதான் காரணம். 4வது கடைசியா என்னன்னா, அந்த நியாய தீர்ப்புல, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். சோ தள்ளப்படுறதேதான் யாருடைய வேலை? பிசாசனுடைய வேலை. பிசாசுக்கு இருக்கிற ஒரு டெவலப்மெண்டே என்னன்னா, அங்கிருந்து பூமிக்கு, பூமியிலிருந்து பாதாளத்துக்கு, பாதாளத்திலிருந்து திரும்ப பூமிக்கு, பூமியிலிருந்து அக்கினி கடலுக்கு. The 4 stages of his fall. பெரிய மெச்சூரிட்டி, வளர்ச்சி, அவரை போல முகமுகமா அதெல்லாம் அவன்கிட்ட கிடையாது. இவனுடைய டெவலப்மெண்ட்டே இப்படிதான். அதனாலதான் அவனை சன் ஆஃப் த மார்னிங்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அவனுக்கு அவ்வளோ அழகு இருந்தது. அது எப்படோ ஒரு விகாரமான ஒரு ஃபிகரா பார்த்தோம்ல. ஆனா ஆக்சுவலா அவன் ரொம்ப அழகானவன். அவனுக்கு ஒரு நல்ல மகிமை இருந்தது, ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருந்தது. ஆனா அதையெல்லாம் விட்டு அவன் கீழே தள்ளப்பட்டான். காரணம் பெருமை, பொறாமை. அத மனசுல அவன் நினைச்சதுக்குதான். அவன் வெளியே வேண்டாம் சொல்லல, மனசுல நினைச்சான், அவனை தள்ளிட்டார். அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். நமக்குள்ள இந்த பெருமையோ, மேட்டிமையோ, பொறாமையோ வரக்கூடாது. ஒரு பெரிய glorious angel, ஆனா one time, a time came when he had to be sent out. இப்போ
இந்த 5 ஸ்டேட்மெண்ட் சொன்னானே, அதுல எல்லாத்துலயும் அவன் மேல போகணும், மேல போகணும், மேல போகணும்னே நினைச்சு. இதே இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தேவனுக்கு சமமாய் எண்ணப்பட்ட, கொள்ளையடி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அந்த நிலைமையை விட்டு இறங்கி தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராய் அடிமையின் ரூபம் எடுத்து நாம் மீட்கப்படும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். கம்பேரிசன் பார்த்தீங்களா? சோ எந்த ஆட்டிடியூடு நமக்கு இருக்கோ அதை வச்சுதான் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு இந்த ரைட்ஸ் கிளைம் பண்றது, அந்த எண்ணம் எனக்கு இருக்கு, எனக்கு எனக்கு இல்லாத உரிமையா, அது எப்படி நான் இதை விட்டு கொடுக்கறது? அது விட்டு கொடுக்க முடியாத நிலைமை இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் முழுமையாய் கிறிஸ்துவை பின்பற்றணும். ஏன்னா அவனுக்கு அப்படித்தான். அவன் நானும் வரணும், நானும் அங்க உட்காரணும், நானும் ஆராதிக்கப்படணும், நானும் நானும் நானும்னு அவன். இவரோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு இவரு. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? விட்டு கொடுக்கறவங்களா இருக்கோமா? இணங்கி போகிறவர்களா இருக்கோமா? தாழ்த்துகிறோமா? நம்மை நாமே தாழ்த்துகிறோமா? இதுதான் தாழ்மை. சும்மா ஒரு மாதிரி சிம்பிள் ட்ரெஸ் போட்டுட்டு, அந்த காலத்துல எல்லாம் கோயம்புத்தூர்ல அவனாசிலிங்கத்துக்கு ஒரு விசி இருந்தாங்க. அது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதனால அங்கேயே விசி இருந்தாங்க. ராஜம்மாள் தேவதாஸ், அவங்க ஒரு கிறிஸ்டியன் லேடி தான். அவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப, ஐ வுட் சே வெரி வெரி கேர்லெஸ்லி ட்ரெஸ்ட். ஒரு விசி மாதிரியே அவங்க இருக்க மாட்டாங்க. அதாவது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க சிம்பிளா இருக்காங்க, ஹம்பிளா இருக்காங்க, பட் வெரி ஹார்ட்டி இன் ஹார்ட், வெரி ரூட் இன் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ். பட் வெளியே பார்த்தா அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அப்படிதான் ஃப்ளைட்லயே ஏறிட்டு வருவாங்க. மீட்டிங்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் வருவாங்க. ரொம்ப ஆனா பார்த்தா ரொம்ப சிம்பிளாட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் சிம்பிள்ன்றது மனசுல சரியா புரியலன்னா இப்படிதான் இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, எங்கிட்ட கத்துக்கங்கிறாரு. ஏன்னா நமக்கு இந்த உலகத்துல தெரியாது, ஹியூமிலிட்டின்னா என்னன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த உலகம் ஹியூமிலிட்டின்னு சொல்றதெல்லாம் பொய். நான் ஹம்பிளா இருக்கேன்னு நினைச்சாலே அதுவே ஹம்பிள் இல்லைன்னு அர்த்தம். அவர்கிட்டதான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவர் எப்படி தன்னை விட்டு கொடுத்தாரோ, அவர் எப்படி தன்னை தாழ்த்தினாரோ, அவர் எப்படி வாய் பேசாமல் இருந்தாரோ, எல்லா பொய்யா பேசினாங்க, எல்லாம் வந்து குற்றப்படுத்தினாங்க, துப்புனாங்க முகத்துல, பேசாம இருந்தார்ல. ஏன் அவரால் முடியாதா? இப்படின்னு அவரே சொன்னார்ல, லேகியோனை காட்டுல தூதர்கள் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னா 6000 பேருக்கு மேல எனக்கு உதவி செய்ய முடியும். ஆனா நான் என்ன செய்யல? தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். பிதாவின் சித்தம் இது என்று சொல்லி அவர் கீழ்ப்படிந்தார். அந்த தாழ்மையும் அந்த சிம்பிளிசிட்டியும் அந்த விதமான ஒரு இதுவும் நமக்குள்ள இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும்? பிசாசுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். முதல்ல நமக்கு நிறைய சமயத்துல அந்த பிசாசை ஐடென்டிஃபையே பண்ண முடியல. நாம இந்த லைன்ல இருந்தாதான் அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியும். சரி, நம்ம டைம் ஆகுது. நம்ம இனி அடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இவனை குறித்து பார்ப்போம். ஏன் ஆனா இந்த ஒரு கேள்வி மாத்திரம் சொல்லிடுவா, ஏன் லூசிஃபர் இப்படி எதிர்க்கிறான் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய திட்டம் அவனுக்கு பிடிக்கல. கர்த்தர் முதலாவது மனிதனை படைத்தது அவனுக்கு பிடிக்கல. இரண்டாவது அதற்கான மீட்புக்கான ஒரு திட்டத்தை தன் சொந்த குமாரனை வைத்தே செய்தாரே, அது அவனுக்கு பிடிக்கும். இதுதான் ரீசன். ஏன்னா மனுஷனை எப்படி படைச்சாரு? தூதனை காட்டிலும் சிறியதாய் படைத்தார். ஆனா தூதர்கள் சேவிக்கும்படி படைத்தார்.
பணிவிடை ஆவிகளாய் படைத்தார். நீங்க நிறைய வசனம் நம்ம பார்ப்போம் இல்லையா? தூதர்கள் உன் காலிடராதபடி தாங்கிக் கொள்வார்கள். என்ன நமக்குன்னு ஒரு தூதர் இருப்பான், எப்பவும் நமக்கு உதவி செய்வார். இதெல்லாமே அவனுக்கு பிடிக்கல, ஏன்னா அவன் ஒரு தூதன். கடைசியா அவனுக்கு இன்னும் என்ன பிடிக்கலன்னா, இவர்களை தன்னை போலவே மகிமைக்குள்ளாக்கி அவர் ஆட்சி செய்கிற விதமாகவே இவர்களையும் கொண்டு வந்துருவாரே நித்தியமாய். அதுதான் அவனுக்கு. அப்ப என்ன அடிப்படை? பொறாமை, எரிச்சல். இதுதான் ஆரம்பம். நமக்குள்ள இதுக்கு இந்த மாதிரி காரியம் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம இருக்கோம், நிறைய பெரிய கிளாரிங்கா இருக்காது, எனக்கு தெரியும் நமக்கு அது பாவம்னு. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்குள்ள அப்படியே வரும், சிறுநரிகள் போல. ஆனா வசனம் சொல்லுது, அந்த சிறுநரிகள் தான் திராட்சை தோட்டத்தையே என்ன செஞ்சிருமோ, கனி கொடுக்க விடாதபடி எல்லா காயும் பூயெல்லாம் பிச்சு போட்டு நம்ம நல்லா கனிஞ்சு வந்துகிட்டு இருப்போம், அப்படியே டெவலப் ஆகி மெச்சூர் ஆகிட்டு இருப்போம் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இப்படிப்பட்ட இந்த சின்ன காரியங்கள் நம்மை கனியற்றவர்களாய் மாற்றிவிட ஒரு பெரிய பயங்கரம் உண்டு. ஆகவே இந்த இரவுல நமக்கு அதுதான் எச்சரிப்பு. இனி அடுத்த வாரத்துல இவனை என்ன செய்யலாம், எப்படி டேக்கிள் பண்ணலாம்னு சொல்லி அடுத்த வாரத்துல பார்க்கலாம். He is a loser. Always you should remember, he is only a loser. He can never win. Victor is Lord Jesus Christ. And when we are his children, God will give us victory. ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆம் சுவாமி, இன்றைக்கு நாங்க கொஞ்சம் தெளிவா தெரிந்த காரியங்க தான், இன்னொரு கோணத்துல எங்க வாழ்க்கைக்கு உதவியா சில காரியங்களை ஆவியானவர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீர். இதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நிறைவுறுத்தப்பட்டீர், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத எச்சரிப்பை பார்க்கிறோம். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றை காட்டிலும் எவ்வளவு தீவிரமாய் அந்த சாத்தானானவன், பிசாசானவன் இன்றைக்கு உலகத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நாங்க பார்த்தோம் சுவாமி. அந்த வேகம் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கும் அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ளும் இருந்து ஆண்டவரே, அவன் இழுத்து செல்லக்கூடிய ஜனங்களை அவனிடத்திலிருந்து மீட்டு ஆண்டவரே உம்மண்டை கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும். நீ தவிக்கிறீர், இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, மெய்ப்பன் இல்லாத ஜனங்களா இருக்காங்களேன்னு சொல்லி அவர்களை பார்த்து நீ தவித்தீர். ஆண்டவரே, அந்த பாரத்தை எங்களுக்கு தாரும். மற்றவர்கள் மேல எங்களுக்கு அந்த ஒரு கரிசனையை நீர் கட்டளையிட்டோம். நாங்களும் ஜாக்கிரதையா இருக்கவும் மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தவும் வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். மீண்டுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்துல தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக எஸ்தருடைய டிராவலுக்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவளை நாங்கள் காலையில நினைத்து ஆண்டவர் அவருடைய பிரயாணத்துக்காக சனிக்கிழமை பத்திரமா வந்து சேர உதவி செய்ய வேண்டுமாய் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Thank you, sister. Thank you. God bless you. தேங்க்யூ சிஸ்டர். குட் நைட் சிஸ்டர். சிஸ்டர், ஒரு சின்ன ஒரு டவுட். அதாவது நீங்க சாத்தான்ங்கிறத அது டவுட் இருந்தனால உங்ககிட்ட கேட்கிறேன். சொல்லுங்க. நீங்க முதல்ல அவர்கள்ட்டு ஒரு மரியாதையா சொல்லி முதல்ல எடுத்தீங்க இடையில சாத்தான். அது மாதிரி இந்த அந்தி கிறிஸ்துவ பற்றி நீங்க வெளிப்படுத்தல எடுக்கும்போதும் நம்மள அந்தி கிறிஸ்து அவன் தானே சொல்லுவோம், சாத்தானே அவன் தான் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து நமக்கு உடன்பாடு இல்லாத வருது. அந்தி கிறிஸ்து அவர்கள் தான் நீங்க அப்பவும் எடுத்தீங்க. அது எதனால அப்படி அவங்கள அப்படி அந்த மாதிரியா எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். மரியாதையா சொல்றேன்னு நம்ம பொதுவா அந்தி கிறிஸ்து நம்ம சாத்தானே அவன் தானே நம்ம சொல்லுவோம். அது மாதிரி அந்தி கிறிஸ்து அப்படிம்போம். நீங்க அந்த இது ஃபுல்லா சாப்டர் ஃபுல்லா நீங்க அந்தி கிறிஸ்து வரும்போதும் அப்படிதான் எடுத்தீங்க. இன்னைக்கும் அப்படி எடுத்தனால எனக்கு ஒரு சந்தேகம், எதுக்காக அப்படி புரியல. அதாவது நான் மரியாதையா நினைச்சு சொல்லவும் இல்லை, மரியாதையை குறைச்சு சொல்லணும்னு நான் சொல்றேன். அது
காமன் யூசேஜ், அவ்வளவுதான். கர்த்தர் படைத்த ஒரு இது, அவன் அப்படி ஆயிட்டான், அவ்வளவுதான். சாத்தான் சாத்தான் தான். சாத்தான் அதான் நம்ம எதிர்க்கப்பட வேண்டியவன் தான். சாத்தான் நம்மை வீழ்த்த விடாதபடி அவனை நாம துரத்தணும், அவனை நம்ம கண்டிக்கணும், அவனை துரத்தணும், அவனை எதிர்க்கணும். சாத்தான் அப்படிதான். அதே போலதான் அந்தி கிறிஸ்துவ. ஆனா அந்தி கிறிஸ்துவ கிட்ட நம்ம என்னன்னா, இந்த சாத்தானுடைய ஆவி அவன்கிட்ட இருக்கும், அவனுடைய ஏஜென்ட் தான். அவன் என்ன அவனா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருப்பான். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கோம். இவங்க 2 பேருமே, எல்லாருமே, இந்த சாத்தான் கூட்டமே ரொம்ப டிசப்டிவ், நம்மளை ஏமாத்திடுவாங்க. நம்ம ஜாக்கிரதையா, விழிப்போடு, வேதத்துல உறுதியா, விசுவாசத்துல உறுதியா இல்லைன்னா, எதான் நான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு சின்ன கேப்ல உள்ள வந்து பொதுவா நம்ம எல்லாரையும் மரியாதையா பேசுற மாதிரி நீங்க இதையும் அப்படி பொதுவா பேசிட்டீங்க. அப்படிதான், வேற மற்றபடி நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாலாம் நினைச்சு செய்யல. இல்ல, அதெல்லாம் இன்னைக்கு நீங்க சாத்தானே அப்படி பேசணும்னு எனக்கு ஒரு டவுட் ஆயிட்டு, அதனாலதான் கேட்டேன். வேற சாத்தான் ஒரு தூதனாயிரு. ஆனா அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நான் அப்படி மரியாதையா பேசணும்னு நினைக்கல, சரி சரி. மரியாதையா பேசணும்னு நினைக்கல. இல்ல, பொதுவா கேட்க மாட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால நான் கேட்டுட்டேன். அதான், வேற ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க இப்படி கேட்கணும்னு தான் நான் விரும்புறேன். அப்பதான் நானும் கற்றுக்கொள்ள முடியும். மற்றவங்களுடைய சில டவுட்ஸ் அவங்களுக்கும் சிலது தோணி இருக்கும், அதெல்லாம் கிளாரிஃபை ஆகும். எல்லாருமே இப்படி நமக்குள்ள இப்படி ஒரு நல்ல இன்டராக்ஷன் இருந்தாதான் மெச்சூரிட்டியே. அந்த ஃபெலோஷிப்புக்கு ஒரு ரியல் இது அர்த்தம் எப்போன்னா, நம்ம இப்படி ஃப்ரீயா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இதை குறித்து இந்த நேரத்துல வேற பேசக்கூடாது. இந்த இத குறித்து நமக்கு இருக்கிற சந்தேகங்களை, நமக்கு எழும்புகிற டவுட்ஸை டெஃபினட்டா நம்ம கேட்கணும். கேட்டாதான் வளர்ச்சி. ஆமா, அப்பதான் நமக்கு ஒரு இதா இருக்கும். ஏதோ கேட்டோம் போனோம்னு இல்லாம ஒரு நமக்குள்ள ஒரு இது வரும்போது அதை கேட்கணும். எனக்கே அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுவேன் சம்டைம்ஸ். என்னப்பா எல்லாம் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் வந்து அப்பப்போ கொஞ்சம் வசனம் சத்தம் வரும், அதனால சரி சரி அப்படின்னு ஒரு அதை கான்சலேஷன். நீங்க யூடியூப்ல போடுறீங்களா, அதனால நம்ம அதனாலதான் இடையில கேட்டிருப்பேன். அது யூடியூப்ல கேட்க கூடாது அப்படின்ட்டு தான் நம்ம முடிஞ்ச பிறகு கடைசியில கேட்டுருவோம். கேட்கலாம், தப்பே இல்லை, கேட்கலாம் தாராளமா. தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. குட் நைட்.